ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் பண்ணவும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து டபுள் கலர் வச்சு தைச்சா நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ இந்த டிசைன் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பேக் பீஸ் வந்து அதாவது நெக்கு லென்த் வந்து உயரம் வந்து 10 இன்ச்சு வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைனை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதோட சாரீ கலர் இது வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சாரீலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பேக் பீஸில் அப்படியே போட்டு நம்ம இதை வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கேன்வாஸ் வச்சு வரைஞ்சி கட் பண்ணால் இன்னுமே நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நான் வந்து அன்றைக்கி என்கிட்ட கேன்வாஸ்க்கு காலி அடித்து அர்ஜென்ட் ப்ளவுஸ் வேறு, அதனால் இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுவுமே நல்லா சூப்பராக வந்துருந்தது. நம்மளுக்கு கொஞ்சம் நீட்னஸ்ஸாக அது கேன்வாஸ் வச்சா நீட்னஸ்ஸாக கிடைக்கும், ப்ளவுஸு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இது ஈஸியாக இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்படியே மேலவே போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அளவு இன்ச் டேப்பு அப்படிலாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படணுன்னு அவசியமே கிடையாது. அதை கட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு 1 இன்ச்சோ இல்லை ஒரு இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும்னு நினச்சா 1.25 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு பார்த்து அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து கேன்வாஸ் வச்சு கட் பண்ணோம்னா அந்த கேன்வாஸில் நம்ம அடித்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். அப்போ ஃபினிஷிங் அழகாக இருக்கும். இது வந்து நான் சாரியில் கட் பண்ணதால் கொஞ்சம் துணி தான் இருந்தது. நான் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இந்த டிசைனை வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் பீஸில் இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 2 நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதாவது அதில் வந்து ஒரு 2 டிசைனை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையுமே வச்சு அட்டாச் பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து அடித்து உள்பக்கம், அதாவது லைனிங் மேலே வச்சு அடித்து மேல் பக்கம் மெயின் பீஸ் மேலே இதை வைக்க போகிறோம். அதனால் இது இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சா நம்ம இல்லைன்னா மாற்றி தைக்கிற மாதிரி ஆகிடும் பிகினர்ஸ்க்கு. லைனிங் பக்கம் இந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும். லைனிங் பக்கம் கிளாத்தை ஸ்டிச் பண்ணி மேல் பக்கமாக இதை படித்தேல் போட்டு நம்ம திருப்பிக்கலாம். இதில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் மெயின் கிளாத்லேயே வச்சுட்டு அதில் நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். அப்படின்னு டிசைன் கொஞ்சம் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து இதுலேயே வந்து அடித்து நான் மேலே திருப்பிக்கிறேன். இதில் வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வளைஞ்சி கொடுக்கும். இதில் வந்து நான் வந்து படித்தையிலுமே போட்டுக்கிறேன். ஏன்னா நான் கேன்வாஸ் வைக்கல, அதனால் நமக்கு கொஞ்சம் நீட் லுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஷேப்ஸுமே வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரும்ன்றதுக்காக நான் அது மேலே படித்தையல் போட்டுக்கிறேன். நம்ம இந்த தையல்லாம் போடுறதுக்கு கலர் கரெக்டாக பார்த்து நம்ம அதில் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நீட் லுக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக அப்படியே படித்தையல் போட்டு எடுத்துக்கலாம் 2 பீஸுமே. அதை அப்படியே மேல் பக்கமாக, அதாவது மெயின் கிளாத் பக்கம் அதை திருப்பி வச்சுக்கிட்டு அது மேலேயுமே ஒரு தையல் போட்டுக்கணும். நம்ம ஒரு இடத்தையில் அளவுக்கு போட்டு விட்டால் தான் நமக்கு வந்து துணி கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த கார்னரை கொஞ்சம் மடித்து தைச்சாலுமே இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த பக்கத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நிறைய நான் ப்ளவுஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இன்னுமே தெளிவாக போடணுன்னாலும் சொல்லுங்கள். கமெண்டில் சொன்னால் தான் எனக்கு என்ன சொல்கிறது, என்ன போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கலரில் லேஸை வச்சு. அப்படி இல்லைன்னா கூட நம்ம கிளாத்லேயே வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சுக்கிடும் அது மேலே வச்சு அட்டாச் பண்ணிடலாம்.
இன்னுமே ஈஸியாக பண்ணோன்னா கேன்வாஸ் வச்சு அடித்து நம்ம திருப்பியிருந்தால் அந்த ஃபினிஷிங்குமே அது கரெக்டாக வந்து உட்காந்துரும். இந்த மாதிரி லேஸ் கொடுக்கணுன்னு அவசியம் கூட கிடையாது. அப்படியே இதில் டபுள் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிட்டால் இன்னும் ஸ்டிஃப்னஸாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம 2 பீஸ் ஒன்று கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதாவது கொஞ்சம் பெரிய பீஸும் சென்டர் பீஸ் கொஞ்சம் சின்ன பீஸாக இருக்கும். அந்த 2 பீஸுமே வந்து கொஞ்சம் திக்னஸ் துணி, என்கிட்ட கேன்வாஸ் இல்லாதால நான் திக்னஸ் துணி வச்சுக்கிட்டேன். கேன்வாஸ் வச்சு நம்ம அடித்து அதை வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ண அளவே நம்ம வரைஞ்சால் வந்து நமக்கு நெக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதை விட எக்ஸஸாக நம்ம ஸ்டிச்சஸ்க்கு தேவையான அளவுக்கு எக்ஸஸாக விட்டுக்கணும். அதே மாதிரி உள்ளுக்கு ஃபினிஷிங்க்கு எக்ஸ்ட்ராவும் நம்ம கொஞ்சம் துணியை விட்ட மாதிரி கட் பண்ணிக்கணும். ரெண்டு பீஸுமே வந்து கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து மேல் பக்கம், அதாவது அப்பர் பக்கம், மேல் டிசைன் வர்றது பக்கம் நம்மளுக்கு கீழே வர மாதிரி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதனால் இதை கவனமாக பார்த்து செஞ்சுக்கணும். எது மேல் பக்கம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத்து, முடிஞ்சால் கேன்வாஸ் அதை வச்சு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். பைப்பிங்கும் கொடுக்கலாம். இதில் நம்ம ஆப்போசிட் கலர் வருது இல்லைங்களா, அந்த பைப்பிங்கே கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். நம்மளாம் ஒரு க்ரியேட்டிவிட்டாக நம்ம பண்ணுறது தான் வந்து நம்ம டிசைன்ஸ், அவ்வளோதான். இதில் பைப்பிங் கொடுத்தா இன்னும் அழகாகவும் இருக்கும்னு நினச்சோம்னா பைப்பிங்கும் நம்ம கொடுத்துக்கலாம், அதாவது ஆப்போசிட் கலர். இப்போ அதில் லைட்டாக கொஞ்சம் குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணி விட்டுக்கலாம், வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு அது வளைஞ்சி கொடுக்கும். அதை அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு அதுலேயுமே ஒரு ஸ்டிச்சு படித்தையல் மாதிரி போட்டுக்கலாம். இந்த படித்தையல் போடணும்னு இல்லை, கேன்வாஸ் கொடுத்தா அது நம்மளுக்கு அழகாக வந்து உட்காந்துரும். நான் கேன்வாஸ் இல்லாததால் இந்த படித்தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அதை ஃபினிஷிங்காக எல்லா சைடுமே ஸ்டிச் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நீட்டாக வந்து உட்காந்துரும். சுருக்கங்கள் இல்லாமல் அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ வந்து சென்டரில் நான் அந்த சாரியோட பார்ட்ரு இருந்தது கொஞ்சம், அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பார்ட்ரு இருந்தால் கொஞ்சம் லுக்காக இருக்குமேன்றதுக்காக அதில் கொஞ்சம் பார்டருமே இருந்தது வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே, அதாவது கழுத்து பக்கம் வர சைடு வந்து அடித்து திருப்பிக்கலாம். அதில் ஒரு படித்தையல் போட்டு கீழ்ப்பக்கம் வந்து நம்ம, அதாவது ஹிப்பு பக்கம் மடிப்போம் இல்லைங்களா, அந்த சைடு வந்து பைப்பிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் மேலே மட்டும் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இந்த மேலேயுமே வந்து நம்ம ஆப்போசிட் கலர் பைப்பிங் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லைங்களா ப்ளவுஸில், அந்த பீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணி எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கினா கழுத்து அகலம் வந்து கரெக்டாக நமக்கு உட்காந்துரும். இப்போ வந்து எல்லா சைடுமே வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம். இப்போ எல்லா எக்ஸஸ் பீஸையுமே வந்து நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த பேக் பீஸ் நம்ம மேலே துணி அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா கிளாத் வச்சு, அதை வச்சு கரெக்ட் பண்ணி டிசைன்ஸ் எப்படி நம்ம கட் பண்ணி எடுத்தோமோ அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது கொஞ்சம் கிராஸ் ஆகாமல் கரெக்டாக எல்லாத்தையுமே வச்சு பின் பண்ணி ஃப்ரீயாக வச்சுக்கலாம். பின் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் கொஞ்சம் நழுவாமல் இருக்கும். அதனால் பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து அப்படியே அது மேலே நம்ம தையல் போட்டுக்கலாம்.
நான் வந்து இதை மார்க் பண்ணி ஒன் சைடு வச்சு மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் எக்ஸஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர்லாம் கரெக்டாக வச்சு எக்ஸஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே பாட்டமில் வந்து அந்த கலர் பைப்பிங், அந்த க்ரீன் கலர் பைப்பிங் கலர் கொடுத்தோம்னா நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இடுப்பில் போடுற டாட் 1/2 இன்ச் போட்டு அதுக்கப்புறம் மேலே பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். இந்த வீடியோவை டைலர்ஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்கலாம், நான் எவ்வளோ வாங்கினன்றதையுமே நான் சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் அவங்களுக்கு ரிப்ளை நான் இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்கினேன்றதையுமே சொல்கிறேன். அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிருச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோன் எதுனா வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அதன் பிறகு வந்து இதுக்கு மேட்சாக நான் வந்து கைக்குமே இந்த மீரா டிசைன் வச்சு அது உள்ள அந்த சாரீ கலரை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது பாட்டமில் அப்படியே கைக்குமே வந்து அந்த கலர் பைப்பிங் கொடுத்துக்கலாம். என்கிட்ட அந்த கலர் துணி காலி ஆகிடுச்சு, அதனால் நான் பைப்பிங் கொடுக்கல. அவங்க வந்து ஹெவியாக டிசைன் போட மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க டிசைன் போடுறதால கொஞ்சம் கம்மியாகவே வைக்க சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பூஜா வீடியோஸ், டெய்லரிங் வீடியோஸ் எல்லாமே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இது மேலே நம்ம ஸ்டோன் பேட்ச் ஒர்க் நிறைய வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து போட்டால் நல்லா இருக்கா, இல்லை வாய்ஸ் கொடுக்காமல் வெறும் சைலண்ட்டாக போட்டால் நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.